Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஒரு நாளை ஆக்சுவலா ப்ரொடக்டிவா ஐம் ரெடி ஃபார் த டே அப்படின்ட்டு த்ரூ அவுட் த டே நீங்க சொல்ற மாதிரி ஆக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம இந்த நாளுக்கு எப்படி ரெடி ஆகி உட்காரணும் அப்படின்றது. நிறைய பேர் வந்து இது பண்ணுமா அதை பண்ணுமா இவ்வளோ மேக்கப் பண்ணுமா அவ்வளோ மேக்கப் பண்ணுமா. அதுவே நம்ம சேனல் வந்துட்டு ஒரு மேக்கப் ரிலேட்டட் சேனல். ஸோ மேக்கப் பற்றி தான் நான் வந்து டிப்ஸ் ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு காலையில இந்த மாதிரி கிளம்பி உட்காரும் போது சிம்பிளா மினிமலிஸ்டா எப்படி நீங்க கிளம்பி உட்காரலாம், பாக்குறவங்களுக்கும் ஐயோ ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கு அப்படின்ட்டு கேட்காத மாதிரி, நமக்கும் எப்பயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷா ப்ரெசென்டபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கான ஒரு டியூட்டோரியல் காமிக்க போறேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி நீடட் ஒன். ஸோ சிம்பிளா குவிக்கா நீங்க வந்துட்டு வீட்டில் உங்களை ப்ரெசென்டபிளா ஆக்கிக்கிறதுக்கு ஆர் வெளியில போறீங்க ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா கூட யூ கேன் டெஃபினெட்லி வேர் திஸ் லுக். அதுக்கும் அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரி தான், ஓவர் த டாப்பா இருக்காது, சிம்பிளாவும் ரியலிஸ்டிக்காவும் இருக்க போகுது. ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், ஒரு நாள் கிளம்புறதுக்கு இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றது வந்துட்டு நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க. இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ கைஸ் சீரியஸா. டூ ட்ரை இட் அவுட். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேர் ஸ்கின் மோட் ஆன், பட் என்னோட ஸ்கின் ஆல்ரெடி ப்ரெப்லாம் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணி சன்ஸ்கிரீன் பண்ணிட்டேன். வெரி இம்பார்ட்டன்ட், வீட்லேயே இருக்கேன் அப்படின்னா கூட ஐ டூ தீஸ் 3. சீரமும் நடுவில் வந்துட்டு நான் இன்கார்பரேட் பண்ணிப்பேன், பட் இன்னைக்கு நான் அதை பண்ணல. ஃபேஸ் வாஷ்க்கு நான் இந்த டெர்மகோவோட 2% நைசனமைடு ஆயிலி ஸ்கின் கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடியது. சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இது நான் இரிட்டன்ட், 100% சோப் ஃப்ரீ அண்ட் நான் ட்ரையிங்கும் கூட. ஆயிலி ஸ்கின் வேரியண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு சால்சிலிக் ஆசிட் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. உங்களுடைய ஸ்கின்ல அந்த ஆயிலினஸை கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரம் வித்தின் அந்த ஆக்னே வர்றதெல்லாம் வந்துட்டு பாக்டீரியாலாம் வந்துட்டு போக்க வைக்கிறதுக்கு சால்சிலிக் ஆசிட் அஃப்கோர்ஸ் ஆக்னேக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் சரி பண்ணுறதுக்கு. ஆயிலினஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஆக்னே மார்க்ஸ் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருந்ததுனாலாம் சரி பண்ணி ஈவன் டோன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெல் பேஸ்டு கிளென்சர். இதே உங்க வேரியண்ட்லேயே ட்ரை ஸ்கின்னுக்காகவும் ஒன்று இருக்கு. இது 2% நைசனமைட் ஜென்டில் கிளென்சர் ஃபார் நார்மல் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இந்த பர்டிகுலர் கிளென்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2% நைசனமைட் ரேஞ்சில் இருக்கிறது ரெண்டுமே சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கேட்டர் பண்ணுது. அண்ட் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்ல வந்துட்டு செரமைட்ஸ் இருக்கு உங்க ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அதை பண்ணிட்டு என்னோட ஸ்கின்னை நான் மாய்ஸ்சரைஸும் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் வச்சு அடுத்து சன்ஸ்கிரீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி வீட்டிலே இருக்கீங்கனாலும் யூ ஹாவ் டு அப்ளை சன்ஸ்கிரீன். இப்போ என்னுடைய ஸ்கின்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஒரு ஜிங்க் பேஸ்ட் சன்ஸ்கிரீன். ஆனால் அது சுத்தமாக என்னுடைய முகத்தில் வந்து தெரியவே இல்லை. அதுதான் வந்துட்டு எனக்கு இவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் சன்ஸ்கிரீன்ஸில் ரொம்ப பிடிச்சது. நான் இன்னைக்கு இந்த டெர்மகோவோட அல்ட்ரா லைட் ஜிங்க் மினரல் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் இருக்குது. 25% ஜிங்க் ஆக்சைடு இருக்குது. இது ஆயில் ஃப்ரீ அண்ட் ஒயிட் காஸ்ட் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. இதில் SPF 50 அண்ட் PA 3+ ரேட்டிங் இருக்குது. பெஸ்ட் பார்ட் என்னன்னா இது வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்டும் கூட. முக்கியமாக சம்மர் டைம்லலாம் வந்துட்டு நீங்கள் வெளில போகிறீங்க, சன்னில் நிறைய நேரம் இருக்க போகிறீங்க அப்படின்னா இது ஒரு பயங்கரமான சன்ஸ்கிரீனாக இருக்க போகுது. பட் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இன்றைக்கி நான் இதை வீட்டிலே யூஸ் பண்ணிட்டேன். வீட்டில் வந்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரியான ஹைட்ரேட்டிங்கான சன்ஸ்கிரீன்ஸ் நான் வந்து ஆஃப் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி இது காமிக்கிறதுக்காக ஐ ஹாவ் டு ஷோ யூ இது எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒயிட் காஸ்ட் கொடுக்காம போடும்போது ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும். பட் கிவ் இட் சம் டைம், இது அழகாக உங்களுடைய ஸ்கின்ல இந்த மாதிரி செட்டில் ஆகிடும். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் மேட் லுக்கும் வந்து கொடுக்குது. ஐ ஆப்சல்யூட்லி லவ் இந்த சன்ஸ்கிரீனும் கூட. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்களுடைய இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட் Amazon, ஐகான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ வாங்கிக்கிட்டீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெர்மகோ பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் நம்மளுடைய சார்பாக பண்ணுற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரியே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு பண்ணி என்னுடைய ஸ்கின் ப்ரெப் வேலையை நான் வந்து முடிச்சிட்டேன். அடுத்தது லிப் கேர். ஆல்ரெடி நான் லிப் பாம் போட்டிருக்கேன், பட் இன்னொரு லேயர் நான் போட்டுக்க போகிறேன். சம்டைம்ஸ் நான் ரொம்ப லாங் லாஸ்டிங்கான லிப் ரிசல்ட் வேணும், லைக் டீப்பர் கலர் போடுறேன், டிண்ட் வேணும் அப்படின்னாலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட் தான். அப்போ வந்து லிப் டிண்ட் போடுறது அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் லேட் தான் லிப் டிண்ட் போட்டிருந்தேன், ரொம்ப நேரம் சாயம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப மைல்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் டைரெக்டாக ஒரு பவுடர் போட்டுக்க போகிறேன். பவுடர்ஸ் வந்து நமக்கு அந்த ஃப்ரெஷ் மேட் லுக் கொடுக்க போது ப்ரைமர் எங்கே அப்ளை பண்ணுவேனோ அங்கே இந்த பவுடரை அப்ளை பண்ணுறேன்.
ஆல்சோ இது போடும்போது அடுத்து க்ரீம் ப்ராடக்ட் போடும்போது உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் ஏற்றுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்க போகிறது கிடையாது. அது இன்னொரு ரீசன். ரொம்ப லைட் லேயர், ஒரே ஒரு தின் லேயர், அவ்வளோதான். யூஸ்வலாக வீட்டில் இருக்கும்போது ஐ டோன்ட் ப்ரிஃபர் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் லைக் கன்சீலர்ஸ், பிபி க்ரீம்ஸ் இந்த மாதிரி. பட் இன்னைக்கு தப்பான ஷேட் எடுத்ததுனால கன்சீலரே மாற்றிட்டேன். இன்னைக்கு ஐ ஃபீல் லைக் யூஸிங் அ ஹைட்ரேட்டிங் கன்சீலர் கைண்ட் ஆஃப் திங் ஆன் மை ஸ்கின். ஸோ ஜஸ்ட் இந்த வாயை சுற்றி கண்ணுக்கு இங்கெல்லாம் மட்டும் போட்டு கையால் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா க்ரீம் ப்ராடக்ட்ஸ், ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், அதனால தான் நான் ஒரு லேயர் பவுடர் வந்து போட்டிருக்கேன். ஆயிலி ஸ்கின்லேயும் அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் டியூவியாக இருக்கணும் முகம் அப்படின்னும் போது ஐ டூ திஸ். டியூவி கிடையாது, ரொம்ப ட்ரையாக இல்லாத மாதிரி. எவ்வளோண்டு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்களா? ஜஸ்ட் இதை கண்ணு கீழே அப்படி போடுறேன். அப்புறம் கை வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். திஸ் வார்ம்ஸ் அப் த ப்ராடக்ட். அழகாக பிளெண்ட் பண்ண வைக்கும், கண்ட்ரோல் இருக்கும், குவிக்காக வேலை நடக்கும். நம்ம போயிட்டு இந்த டூல் எங்க அந்த டூல் எங்கன்னு சும்மா தேடிட்டு இருக்க வேண்டும். பேஸ் டன். அந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் கிடையாது, பட் ஸ்டில் இது டீசென்டான லுக். ஐம் யூசிங் அ காம்பேக்ட் டு செட் இன் த பவுடர் அண்ட் க்ரீமை. என் ஃபேஸ் வந்து ஈவனாக ஃப்ளாலெஸ்ஸாக ஃபுல் கவரேஜாக இருக்கணுன்றது வந்து எனக்கு எய்ம் கிடையாது. அது முக்கியமாக ஒரு டே டைம் லுக் ஆர் ஒரு நாளுக்கு ரெடி ஆகும்போது ஐ ஜஸ்ட் மேக் ஷுர் தட் எவ்ரி திங் இஸ் லைக் presentable and neat and fresh. Bronzer, very important. இதுதான் வந்து it brings that warmth and life to my skin. And எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி தனியாக ஜஸ்ட் காம்பேக்ட் அண்ட் க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டுட்டு விட்டா ஐ ஃபீல் லைக் ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். முக்கியமாக இந்த நெத்தி ஏரியாலாம் வந்துட்டு ஐ ஹாவ் டு பிரிங் தட் கலர் பேக். இந்த அவுட்டர் பெரிமீட்டரில் ஐ ஒர்க் மை ப்ரான்சர் மச் பெட்டர். இதே ப்ரான்சரே என்னுடைய ஐலிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும் அண்ட் ப்ரௌனாகவும் இருக்கும். அதே கொஞ்சமாக லோவர் லேஷ் லைனில் இப்படி எடுத்துட்டு வரேன். இன்ஸ்டண்ட்டாக நான் ஃப்ரெஷ்ஷாக தெரியணும் அப்படின்னா கூட the one thing that I do is eyebrows. Eyebrows really bring so much life to my face. So அதனால I just darken up my eyebrows எப்பயுமே ட்ரிம்டாகவும் வச்சுப்பேன். ஜஸ்ட் ட்வீசர் இருக்கும், அந்த ஐப்ரோ ரேசர் இருக்கும். பார்க்கும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஐ ஜஸ்ட் பிளக் இட் அவுட். எக்ஸ்ட்ரா க்ரோத் இருந்ததுன்னா கட் பண்ணி லெவல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது என்ன ஐப்ரோ ரேசர் வச்சு அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஐப்ரோஸ் க்ரூமிங் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் பார்ட் ஆஃப் மை ரூட்டின். ரெகுலராக பண்ணிவிடுவேன். ஜஸ்ட் கொஞ்சோண்டு காஜல், பிளஸ் ஒய் நாட். ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பண்ணலை, என்னுடைய ஃபேஸ்க்கு சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய ஐஸை கொஞ்சமாக இப்படி லைவ்லி ஆக்கிக்கிறேன். ஃபார் மை லிப்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ரௌன் லிப் லைனர் அதை போட்டு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் எஸ்ப்ரெஸோ ப்ரௌன் இந்த ஷேட் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசிங்கான லிப் கலர். இது 100% அடிஷ்னல் ஆட் ஆன். கொஞ்சோண்டு ப்ளஷ், பிகாஸ் ஒய் நாட். ஸோ கைஸ், ஐம் ஆல் செட் அண்ட் ரெடி ஃபார் த டே. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி உட்காரும்போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் ஐம் ரெடி ஃபார் த டே. லைக் எதுக்குமே வந்துட்டு ஐயோ கிளம்பணுமே, ஐயோ ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணுமே அப்படின்ற ஒரு மூடு இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் லக்கிஷாக லெத்தாஜிக்காக உட்கார மாட்டோம். ஒரு நாளை ப்ரொடக்டிவாக ஆகிறதுக்கு இது வந்து இட் ஹெல்ப்ஸ் அ லாட். இந்த பிகினிங் ஆஃப் த டேல இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு உட்காருறது. ஸோ ஐ ஹைலி இன்சிஸ்ட் யூ ஆன் கெட்டிங் ரெடி இன் த மார்னிங். அது நீங்கள் வீட்டிலே இருக்கீங்கனாலும் சரி, ஆஃபீஸ் வீட்டில் இருந்து பண்ணுறீங்கனாலும் சரி, வெளில போகிறீங்கனாலும் சரி, கெட் ரெடி. ஏதாவது ஒன்று சின்னதாக கம்மியாக லைக் ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணுறதுக்கு, முகத்தில் எடுத்தோ ஒன்று போடுறதுக்கு பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் டே. யூ வில் ஃபீல் ரியலி வெரி நைஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் த்ரூ அவுட் டே. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Making our Christmas memories. I've been wrapping presents for you. I've been hanging marbles in the tree, and I've lit my